சிம்பிளான ஹெல்தியான உடுப்பி ரசம் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காஃபெல்லாம் இருக்கும்போது காய்ச்சல் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது கூட இந்த ரசம். இது வந்து சாதம் அதுக்கப்புறம் திணை இதுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் துவரம்பருப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த ரசம்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சும் பண்ணலாம், பொடி பொடியாக கட் பண்ணி போட்டும் பண்ணலாம், இல்லை கையில் பிழிஞ்சு தக்காளி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தும் பண்ணலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நல்லா தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். எடுத்து ஊற்றும்போது அப்படியே திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ரசம்னு சொல்லலாம். இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு, வெந்தயம் ரொம்ப முக்கியம், ஒரு 1/2 டீஸ்பூன். முதல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு லைட்டாக வெடிக்கணும். ஸோ லோ மீடியம் வச்சுட்டு பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்து இதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 2 வரமிளகாய் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் போட்டுக்கிறது காஷ்மீரி ரெட் சில்லி. நீங்கள் காரம் வேணும்னா ஒரு 3 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதை ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கரகரப்பாகவும் அரைக்கலாம், ஃபைன் பவுடராகவும் அரைச்சிக்கலாம். ஆனால் முதல்ல ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதான் ரசம் பவுடர், உடுப்பி ரசம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரசம் பவுடர்னு சொல்லலாம். இதை வந்து அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா நான் ஆயிலில் வந்து நான் ஃப்ரை பண்ணலை. நீங்கள் எப்போவுமே ரொம்ப நாள் பொடி வச்சுக்கணுன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணாதீங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்குமே வரும். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த ரசம் பவுடர். ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. துவரம்பருப்பு பிடிக்காதவங்க பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது குக்கர்லேயும் வேக வைக்கலாம், நம்ம ஓப்பன்லேயும் வேக வைக்கலாம். டைம் இருந்தால் நீங்கள் ஓப்பனில் வேக வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா மசிய வெந்துடும். ஸோ இன்னும் இன்ஸ்டண்ட்டாக ரசம் வேணும்னா ரசப்பொடி அரைக்கும் போதே துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரசம் வந்துடும். அந்த பொடியை போட்டால் மட்டும் போதும். இப்போது நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். இப்போது ஒரு 1 இன்ச்சு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அப்படியே வந்து ஜூஸ் வந்துடும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வரமிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாமே போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். பூண்டு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதிலே கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட அந்த பச்சை வாசனை போயிடும். தேங்காயோட ரசம் ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி அதை வந்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள், உப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் அந்த தக்காளியை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொதிச்சா தான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பிழிஞ்சு ஊற்றுவோம், அதில் அந்தளவுக்கு பச்சை வாசனை இருக்காது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் தக்காளி, புளி போட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம அடுத்த அரைச்சி வச்ச பொடியெல்லாம் நம்ம போடுவோம். இப்போது வேக வச்ச பருப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றலாம், நார்மல் தண்ணி ஊற்றலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பொடியை போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் தேவையான அளவு தண்ணி.
அதுக்கப்புறமா நம்ம ரசப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா நுரையா பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து போட்டுடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓவராக கொதிக்க விடக்கூடாது. நுரை வந்துச்சுன்னா நமக்கு போதும். ஏன்னா எல்லாமே கொதித்து இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் பண்ணும்போது சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கையளவு கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சூடாக ரைஸில் ஊற்றி நெய் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு நெய் போட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமல் இருந்தால் ஈஸியாக சீக்கிரமாகவே குணமாயிடும். இது ஒரு நாள் வச்சுருந்தாலுமே இது கெட்டு போகாது. ஸோ இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ரேட்டிங் கூட